செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கோவையில் காணாமல் போன 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் மின்தடையை சரி செய்ய வெகு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக பல மணி நேரம் மின்வெட்டு உருவாகியுள்ளது. நேற்று இரவு தண்டையார்பேட்டை, திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் மின்வெட்டு நிலவியதால் எம்எல்ஏவை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கோடையில் நிலவும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் பிளாஸ்டிக் குடங்களின் விலை அதிகரித்துள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.